Yes, hi, welcome to Exams Daily. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட்டா 27th மே வந்து JDO எக்ஸாம் வந்து நடந்தது இல்லையா. சோ அந்த எக்ஸாமோட ஜெனரல் ஸ்டடீஸோட क्वेश्चंसல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ எஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வந்து எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இல்லை அப்படின்ற படிச்சுட்ருக்கவங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மொத்தம் வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 101 200 வரையும் கொடுத்துருக்காங்க. இதில் 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அதை தவிர்த்து 75 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு GS கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? So yes, which of the following factor necessary for photosynthesis அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னப்பா ஒளிச்சேர்க்கைக்கு என்ன காரணிகள் வந்து தேவைப்படும்? ஸோ என்ன தேவை உங்களுக்கு தெரியும் இல்லையா, வாட்டர். ஸோ வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, ஸோ வந்து வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் வந்து சன்லைட், அப்புறம் குளோரோஃபில், இது எல்லாம் தான் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான ஒன்று. ஓகேவா? ஸோ எஸ், ஆப்ஷன் சி அப்படின்றது என்னென்ன தேவை நமக்கு. ஸோ என்னென்ன தேவைப்பா, நீர், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி, பச்சையம் அப்படின்னு சொல்லப்படுற குளோரோஃபில் அப்படின்றது தேவை. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, the only block that contains all 3 types of elements. ஓகேவா? ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும், எல்லா 3 types of elements in periodic table வந்து எதில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் 3 types of elements in periodic table எந்த பிளாக்ல உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பிளாக்லப்பா? ஸோ எஸ், பி பிளாக்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்ஸும். ஓகேவா? ஸோ எல்லா டைப் ஆஃப் அதான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்ல மெட்டல்ஸு, மெட்டலாய்ட்ஸு, நான் மெட்டல்ஸ்னு எல்லா வகையான ப்ராப்பர்ட்டிஸும் கொடு 3 டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸையும் உங்களால் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸில் தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தனிமங்களையும் கொண்டுள்ள ஒரே தொகுதி எது? பி தொகுதி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 103 வந்து if the pH of a solution is 4, ஒரு சொல்யூஷனோட pH வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷன்? ஆசிட் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இட்ஸ் OH மைனஸ் ஹைட்ராக்சல் அப்படின்ற அந்த ஹைட்ராக்சைடு வந்து என் அயான் வந்து எப்படி ஹைட்ராக்சல் அயன் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ வந்து நார்மலாக இப்போ வந்து பிஹெச்க்கு வந்து என்ன பண்ணுறோம்னா 10⁻−14 இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து 14 பிஹெச் வேல்யூ வந்து 14 வரையும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்புறம் வந்து இங்கே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் பிஹெச்சோட சொல்யூஷன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் 4ன்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் வந்து 4. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா 10⁻−4 அப்படின்னு எழுதுவோம். அப்போ மீதி வந்து இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த -4 மேலே போகும்போது +4 ஆகும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 10⁻−10 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் நமக்கு 1 × 10⁻−10 m அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். 103க்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ எஸ், அடுத்த ஸோ மேலையும் பார்த்துக்கோங்க, ஒரு கரைசலின் pH மதிப்பு 4 எனில் அது OH மைனஸ் அயனின் செறிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, 1 × 10⁻−10 மீட்டர். ஓகேவா? ஸோ 1 × 10⁻−10 மீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ எஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ரேடியோ ஐசோடோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியோ, ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சதை ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அயடன் எதுக்கு? ஸோ அயடன் வந்து தைராய்டு சம்மந்தமான விஷயங்கள், அப்போ காய்டர் அப்படின்னு வரும். ஓகேவா? அயன் எதுக்கு? கண்டிப்பாக அனிமியா சம்மந்தமான விஷயம், ரேடியோ ஐசோடோப் அனிமியா சம்மந்தமான விஷயங்களுக்கு அயன் வந்து வரும். அப்போ மீதி வந்து இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 2, அதாவது செகண்ட் ஒனுக்கு வந்து 4th வரணும், தேர்ட் ஒனுக்கு வந்து 2 வரணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் ஏ வருதா? ஸோ வந்து சோடியம் எதுக்கு வந்து எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்டுக்கு. ஸோ சோடியம் Na24 வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க? ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு. பாஸ்பரஸ் எதுக்கு அப்படின்னா ஸ்கின் டிசீசஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பாஸ்பரஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் சரி. ஸோ அயடின் வந்து கியூர் காய்டர்ஸ் வந்து காய்டர் அப்படின்றது வந்து அதாவது தைராய்டு கிளாண்ட்ஸ் வந்து வீக்கம் அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து அயடின் வந்து அயடன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அயன் வந்து அனிமியாவுக்கு, பாஸ்பரஸ் வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு, சோடியம் வந்து குட் ஹார்ட் ஃபங்க்ஷனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ ஆப்ஷன் என்னப்பா? ஆப்ஷன் ஏ அப்படின்றத ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
as per UNO, so as per UNO என்ன சொல்லியிருக்காங்க, so a child is a person who has not complete the age of, a child is a person who has not complete the age of dash years. ஓகேவா, ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை நிறைவு செய்திருக்க கூடாது, ஸோ எந்த வயதை நிறைவு செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எந்த வயது, 12 வயசுனா அது கண்டிப்பாக குழந்தை தான், 15 வயசுனாலும் குழந்தை தான், 14 வயதுனாலும் குழந்தை, 18 வயது அப்படின்னு சொல்லும்போது அது குழந்தை கிடையாதுப்பா. ஸோ அது அடல்ட் அப்படின்ற மாதிரி தான். 18 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை வந்து நம்ம அடல்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்க குழந்தைகள் கிடையாது. யூஎனை பொறுத்தவரையும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா they are not kids, அவங்க வந்து கிட்ஸ் கிடையாது, அவங்க சைல்டு கிடையாது. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Department of School Education has announced that the English language labs will be set up in 6029 schools. எங்க 6029 ஸ்கூல்ஸில் வந்து இங்கிலீஷ் லேப்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அப்படி இங்கிலீஷ் லேப்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து எங்கள் ப்ரைமரி ஸ்கூல்லையா, மிடில் ஸ்கூல்லையா, ஹையர் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்லையா, ஆங்கில மொழி ஆய்வகங்கள் 6029 டேஸ்களில் அமைக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா, ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா, ஸோ இங்கிலீஷ் லேப்ஸ் வந்து எங்கே கொண்டு வர போகிறாங்க, ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ். ஓகேவா, உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில், மிடில் ஸ்கூலில் வந்து என்னென்னா லேப்டாப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ப்ரைமரி ஸ்கூல்ஸ் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷ் லேப்ஸ் கேட்டிருக்காங்க, ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள், அசோஷன் ஏ, அசோஷன் பி. ஸோ ரீசன்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதுக்கான ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 1956 மிட் டே மீல் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா, ஸோ ஸ்கூல்ஸில் எஸ் மிட் டே மீல் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் எந்த வருஷம் அப்படின்றது இங்கே கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. ஓகேவா, ஸோ மிட் டே மீல் ப்ரோக்ராம் அப்படின்றது 1957 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, ஸோ அந்த விஷயம் வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா, ஸோ செகண்ட் எதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க, செகண்ட் வந்து எஸ் செகண்ட் வந்து எதுக்காக அந்த விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ட்ராப் அவுட்ஸ், குழந்தைங்களை வந்து என்ன பண்ணுறதுக்காக, ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. ஸோ அவங்க வந்து எப்பயுமே ஸ்கூல்ஸ் வரணும். சாப்பாடின் காரணமாக வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வரதை வந்து நிப்பாட்டக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, மிட் டே மீல் ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா காமராஜர் பீரியடில் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து எந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து 1923 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ இங்கே இயர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஓகேவா, 1960s இயர்லியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் வந்து நமக்கு எக்ஸாக்டான இயர் வந்து இங்கே மிஸ் மேட்ச் ஆகிறனால ஸ்டேட்மெண்ட் அசோஷன் வந்து தப்பு. ஓகேவா, டு அவாய்ட் ட்ராப் அவுட்ஸ் அப்படின்றது ரைட்டு. ஸோ இந்த அசோஷன் தப்பு அப்படின்றனால நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த இது வந்து கிளாரிட்டி இல்லை, கொஸ்டின் வந்து கிளாரிட்டி இல்லை, இந்த இயர் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கனால ஸோ ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம வச்சுக்கணும். ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீ வர்றது வரைக்கும் நம்ம இதுதான் வந்து வச்சுக்கணும். ஓகேவா, 1920 வந்து மிட் டே மீல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 1982 வந்து எம்ஜிஆர் பீரியடில் அதை ரினவுன்ஸ் அது வந்து மறுபடியும் புதுப்பிச்சாங்க. ஆனால் ட்ராப் அவுட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக வந்து கொண்டு வந்தது வந்து காமராஜ் பீரியடில் தான். அது கண்டிப்பாக 1956 கிடையாது அப்படின்றனால உங்களுக்கு இந்த இயர் கிளாரிட்டி இல்லை அப்படின்றனால இந்த கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ கான்செப்ட் அதுதான். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு ஹேஸ் கோஸ்டல் லைன் ஆஃப் டேஷ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ கோஸ்டல் லைன் தமிழ்நாடுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர்ஸ் வந்து கோஸ்டல் லைன் இருக்கும். ஓகேவா, ஸோ தமிழ்நாடுக்கு வந்து 1076 கிலோமீட்டர்ஸ் கோஸ்டல் லைன் வந்து இருக்குது. ஓகேவா, கடற்கரை பகுதியை கொண்டிருக்க டேஷ் எத்தனை கிலோமீட்டர், தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்து இந்த கொஸ்டினும் கொஞ்சம் டவுட்டான கொஸ்டின் தான். ஸோ இதில் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. தர்மபுரியில் தான் ஒகேனக்கல் ஃபால்ஸ் இருக்குது, நாமக்கல்லில் தான் ஆகாய கங்கை வந்து இருக்குது, தேனியில் தான் கும்பக்கரை இருக்குது, கோயம்புத்தூரில் தான் சிறுவாணி இருக்குது.
ஸோ வந்து இதில் எல்லாமே ரைட்டாக இருக்குது அப்படின்னும் போது எது நாட் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே ரைட்டு தான். ஸோ வந்து என்ன அப்படின்றது எதன் அடிப்படையில் இதில் ஏதோ ஒரு பேர் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்மளால் என்ன பண்ண முடியல, ஸோ கணிக்க முடியல. ஸோ இதையும் வந்து நம்ம டவுட் செக்ஷன்லேயே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டவுட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், நேஷ்னல் எஜுகேஷன் டே அப்படின்றது யாரோட பர்த்டேப்பா? நேஷ்னல் எஜுகேஷன் டேன்னு நம்ம யாரோட பர்த்டே வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்றவங்க பர்த்டேவை தான் கொண்டாடுறோம். ஸோ யார் இவர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா, இந்தியாவின் முதல் எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ எஜுகேஷன் டே என்னைக்குப்பா? நேஷ்னல் எஜுகேஷன் டே 11 நவம்பர். ஓகேவா? 11 நவம்பரில் தான் அந்த நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் டே அப்படின்றது செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆவீங்க, காமராஜா அப்படின்னு சொல்லிட்டு. காமராஜர் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து நேஷ்னல் எஜுகேஷனல் டே, தேசிய கல்வி நாள் அப்படின்றது அப்துல் கலாம் ஆசாதோடது. கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னா தான் காமராஜரோட பர்த்டே. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ கேட்டிருக்கிறது ஆப்ஷன் டி, அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து, Alan Octavian Hume presided over the meeting of the Theosophical Society in Madras in the year. Alan Octavian Hume எந்த ஆண்டு சென்னையின் பிரம்ம ஞான சபையின் கூட்டமைப்பொன்றின் தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர் அப்படின்னா டிசம்பர் 1884 நடந்த பிரம்ம ஞான சபையை தான் இவர் தலைமை தாங்கியிருப்பாரு. ஸோ ஓகேவா? ஸோ 1984 நடந்தது. ஓகேவா? ஸோ why am I atheist? நான் நாத்திகன் ஏன் அப்படின்ற புக்கை எழுதுறது யாருப்பா? ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். ஸோ யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா எஸ், பகத்சிங் வந்து எழுதியிருப்பாங்க. 1930s வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இவரோட சிறையில் இருக்கும் போது தான் இது எழுதியிருப்பாங்க. ஐ திங்க் நாகூர் சிறைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிறையில் இருக்கும் போது தான் இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? நாகூர் பிரிசனில் இருக்கும்போது இந்த புக்கை வந்து பகத்சிங் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ why I am atheist, நான் நாத்திகன் ஏன் அப்படின்ற புக்கை எழுதுறது பகத்சிங் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1976 காமராஜர் வாஸ் அவார்டட் வித் என்ன அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. 1976 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ரவீந்திரநாத் தாகூர் renounced his knighthood immediately after எதுக்கப்புறம், என்ன போராட்டத்துக்கு அப்புறம், எந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து இந்த நைட்ஹுட் அப்படின்னு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டத்தை துறந்தார் அப்படின்னு கேட்டால் எந்த ரிவால்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜாலியன் வாலாபாக் மஸ்கேருக்கு அப்புறம். ஓகேவா? ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் தான் வந்து அவர் என்ன பண்ணுவாரு, தனக்கு கொடுக்கப்பட்ட நைட்ஹுட் பட்டத்தை வந்து அவர் துறந்திருப்பாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஸோ எஸ், even the god of death will hesitate to do this duty when they come to do these people when they are according to வள்ளுவர். ஸோ திருக்குறள் ரிலேட்டட் கொஸ்டின், யார் ஒருவருடைய உயிரை எவன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார்? ஒன் ஹூ நெவர் கில்ஸ், கொல்லாதவன் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஒன் ஹூ நெவர் கில்ஸ், எந்த உயிரினத்தையும் கொல்லாதவரை வந்து யமன் கூட வந்து என்ன செய்வார், தயங்குவார், அவர் உயிரை எடுக்கிறதுக்கு தயங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹூ பிகம் த ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் வெல் நிட் ஃபேமிலி அக்கார்டிங் டு வள்ளுவர், நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா நல்ல குழந்தைகளை வந்து குறிப்பிடுகிறார். குட் சில்ட்ரன்ஸ் வந்து நல்ல குடும்பத்தின் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிட்டார், நல்ல குழந்தைகளை வந்து குறிப்பிடார். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து சிறப்பாக இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அக்கார்டிங் டு வள்ளுவர் இஸ் த ஃபோஸ்டர் மதர் ஆஃப் கிரேஸ். வள்ளுவர் இஸ் த ஃபோஸ்டர் மதர் ஆஃப், அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாயாக ஒப்பிடுகிறார்? வள்ளுவர் அக்கார்டிங் டு ஃபோஸ்டர் மதர் ஆஃப் கிரேஸ், அருளுக்கு வள்ளுவர் வந்து எதை செவிலித்தாயாக எதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் அப்படின்றது ஆன்சர், ரிச்சஸ். ஓகேவா? ஸோ வந்து யார் செவிலித்தாய்? அருள் அப்படின்றது. கிரேஸ்க்கு வந்து என்னது, செவிலித்தாயாக யார் இருக்காங்கப்பா, யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் அப்படின்றது ஆன்சர். ஆன்சர் என்ன? செல்வம் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? ஸோ வாட் பிளெஸிங் வில் be upon men to clear vision and free delusion according to வள்ளுவர். ஓகேவா? ஸோ மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? சஃபரிங்ஸா, பேஷனா,
பிளிஸ்ஸா இல்லை எக்ஸலன்ஸா என்ன கிடைக்கும்? பிளிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இன்பம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காங்க? வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். ஓகேவா? பிளிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இன்பம் வந்து கிடைக்கும். ஓகேவா? மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சி உடையவருக்கு எது கிட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டா இன்பம் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 4000 திவ்ய பிரபந்தம் வாஸ் கம்பைல்டு பை யார் கம்பைல் பண்ணியிருக்காங்கப்பா? 4000 திவ்ய பிரபந்தத்தை கம்பைல் பண்ணது யாரு? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து யாரு? நாதமுனி. ஓகேவா? யார் தொகுத்திருப்பாங்க? நாதமுனி வந்து தொகுத்திருப்பாங்க. ஸோ நாதமுனி ஆப்ஷன் ஏ, நாதமுனி வந்து தொகுத்திருப்பாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எந்த வருடம் துவங்கப்பட்டது? விச் சென்னை சங்கம், சென்னை வாசிகள் சங்கம் எந்த வருடம் வந்து துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1852. ஆப்ஷன் பி 1852 வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்றது தொடங்கியிருக்கும். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேகசின் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் பெரியார் ஈவேராவோட யார் வந்து எந்த அசோசியேஷன் வந்து அசோசியேட்டட் பண்ணல? எந்த மேகசின் அப்படின்னு சொன்னால் குடியரசு அவர் எழுதினதா, புரட்சி அப்படின்றது அவர் எழுதினதா, தேசபக்தன் அப்படின்றது யார் எழுதினது? ஸோ தேசபக்தன் யார் எழுதுனது? திருவிக்கா எழுதினது இல்லையா? தேசபக்தன் யார் எழுதுனது? திருவிக்கா வந்து எழுதினது. ரிவோல்ட் அப்படின்றது பெரியார் எழுதினது தான். புரட்சி, குடியரசு எல்லாமே வந்து அவர் எழுதினது தான். அந்த தேசபக்தன் மட்டும்தான் அவர் எழுதினது கிடையாது, திருவிக்கா எழுதினது. ஸோ அவருக்கு சம்மந்தம் இல்லாத இதழ் எது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்க தேசபக்தன் அப்படின்ற இதழ் இதுதான் அவருக்கு சம்மந்தம் இல்லாதது. ஓகேவா? ஸோ டு விச் ஃப்ளவர் டஸ் வள்ளுவர் கம்பேர் த டிஃப்ரென்ஸ் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் கெஸ்ட்? ஓகேவா? விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? ஸோ எந்த மலர்ப்பா? அனிச்சம் மலரோட ஒப்பிடுப்பா, அனிச்சம் ஃப்ளவரோட ஒப்பிடுவா. ஸோ அந்த பூ வாடுற மாதிரி வாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அனிச்சம் மலரோட வந்து ஆப்ஷன் பி அனிச்சம் மலரோட என்ன பண்ணியிருப்பாரு? அவர் ஒப்பிட்டிருப்பாரு. ஓகேவா? யாரை? விருந்தினர்களை வந்து ஒப்பிட்டிருப்பாரு. ஓகேவா? ஸோ ஃபார் என்ன இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சூஸ் த ரைட் மேட்ச்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டான மேட்ச் எது அப்படின்னு கேட்காங்க. ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் எது? கண்டிப்பாக ஆல்ஃபிரட் மார்ஷல் கிடையாது, ஆடம் ஸ்மித் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். அந்த புக் எழுதினது யார்? ஆடம் ஸ்மித். ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் வந்து யார்? கார்ல் மார்க்ஸ் தான். ஸோ வந்து 2 வந்து ரைட்டு. ஆத்தர் ஆஃப் வெல்ஃபேர் யார்? ஸோ வெல்ஃபேர் யாருப்பா? ஆல்ஃபிரட் மார்ஷல் தானே. ஆத்தர் ஆஃப் வெல்ஃபேர் யார்? ஆல்ஃபிரட் மார்ஷல். ஓகே, அது தப்பு. ஆத்தர் ஆஃப் ஸ்கேரிட்டி வந்து லியோனல் ராபின்சன் தான். ஓகேவா? லியோனல் ராபின்சன் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் என்ன வரும்ப்பா? ஸோ ஆப்ஷன் என்ன? 2ம் 4ம் ரைட்டு. செகண்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ரைட்டு. ஸோ இது வந்து தப்பு, 2 மாறி இருக்குது. ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் வந்து ஆடம் ஸ்மித், ஆத்தர் ஆஃப் வெல்ஃபேர் வந்து யார் அப்படின்னா ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து டேஷ் ஓஷன் இஸ் த யங்கஸ்ட் ஓஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுப்பா யங்கஸ்ட் ஓஷன்? எந்த ஓஷன் சொல்லுவாங்க? ஸோ இளைய பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை சொல்லுவாங்கப்பா? ஸோ என்னது? அட்லாண்டிக் ஓஷன். எந்த இதை சொல்லுவாங்க? அட்லாண்டிக் ஓஷனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளைய பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னது? இளைய பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறது அட்லாண்டிக் ஓஷன். ஓகேவா? when was ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் was launched? ஓகேவா? ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பப்பா தொடங்கப்பட்டிருக்கு? ஸோ எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 2021 வந்து தொடங்கியிருப்பாங்க. எப்போ தொடங்கியிருப்பாங்க? செப்டம்பர் 2021 தொடங்கியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 2021 ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படின்றது தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நேஷ்னல் டிவார்மிங் டே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டிவார்மிங்னா என்னது? இந்த பூச்சி தேசிய குடற்புழு நீக்கல் நாள் அப்படின்றது வந்து எப்போ வந்து அது சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இதெல்லாம் சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன சரி அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நேஷனல் டிவார்மிங் டே வாஸ் இம்ப்ளிமெண்ட் இன் 2015 ரைட்டு தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அப்ளிகபிள் டு 1லேருந்து 19 ஏஜஸ் வரையும் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அப்ளிகபிள். குஜராத் அண்ட் ராஜஸ்தான் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஆனுவலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அன்ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இவங்க மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு. ஸோ ஆன்சர் என்ன? 1ம் 2ம் சரி. ஸோ எந்தது? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்டுருக்காங்க இல்லையா? ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1ம் 2 அண்ட் வந்து ரைட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியட் இன் தமிழ்நாடு எப்பப்பா? அக்டோபர் டிசம்பர் தானே. நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்போ வரும் நமக்கு? அக்டோபர் அண்ட் டிசம்பர் ரைட்டா? ஸோ கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதா?
24 நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து அக்டோபர் அண்ட் டிசம்பரில் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி இன் இந்தியா என்னது? டாடா கன்சல்டன்சி. இது என்னது? ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி இன் இந்தியா வந்து எது? டாடா கன்சல்டன்சி. ஸோ இதுக்கு வந்து அக்டோபர் அண்ட் டிசம்பர். ஓகேவா? 24க்கு வந்து என்னது? அக்டோபர் அண்ட் டிசம்பர். ஓகேவா? அக்டோபர் அண்ட் டிசம்பர் தான் நமக்கு என்னது? மான்சூன் சீசன். ஓகேவா? நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியட் வந்து அக்டோபர் அண்ட் டிசம்பர். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து டாடா கன்சல்டன்சி. ஓகேவா? ஸோ அடுத்து 29 for a political party to be recognized as national party it has received what percentage of valid votes cast in any 4 or more states in the last general election of Lok Sabha. ஸோ ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சமீபத்திய லோக்சபா பொது தேர்தலில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் செலுத்தப்பட்ட மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் எத்தனை சதவீதம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் எத்தனை சதவீதம் பெற்றிருக்கணும்ப்பா? 6% பெற்றிருக்கணும். ஆப்ஷன் சி 6% வந்து பெற்றிருக்கணும். 4 லோக்சபா சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் அது வந்து தேசிய கட்சியாக ஒரு கட்சியை வந்து என்ன பண்ணுவாங்க? அங்கீகரிப்பாங்க. ஓகேவா? இஸ்ரோ எக்ஸிக்யூட்டட் திஸ் மிஷன் இன் 2022 அக்டோபர் 2022 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. The vehicle launched in this mission வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரோ அக்டோபரில் வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா 36 சேட்டலைட்ஸை வந்து ஒரே லான்ச்சில் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஓகேவா? சேட்டலைட் வந்து ஒரே லான்ச்சில் வந்து அனுப்பியிருந்தாங்க. என்ன ராக்கெட்டில் அப்படின்னா ஜிஎஸ்எல்வி LVM-3 அப்படின்ற ஒரு லான்ச் வெஹிக்கிளில் அனுப்பியிருந்தாங்க. ஓகேவா? இந்த வெஹிக்கிள் லான்ச் வந்து எதுனா LVM-3 அப்படின்ற ஆப்ஷன் சியில் கொடுத்துப்பட்டிருக்கா. இந்த ஆப்ஷன் தான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? 36 சேட்டலைட்டை வந்து ஒரே லான்ச்சில் அனுப்பியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து விச் ஸ்டேட் இஸ் நாட் பெனிஃபிஷரி ஸ்டேட் ஆஃப் சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட். ஸோ சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட்னால இதில் எந்த ஸ்டேட் வந்து பெனிஃபிஷரி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேஷ் பெனிஃபிஷரி, மகாராஷ்டிரா பெனிஃபிஷரி, ராஜஸ்தான் பெனிஃபிஷரி, பஞ்சாப் மட்டும் கிடையாது. ஸோ 131க்கு சி ஆப்ஷன் பஞ்சாப் வந்து பெனிஃபிஷரி கிடையாது. சர்தார் சரோவர் ப்ராஜெக்டில் வந்து மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் எல்லாமே பெனிஃபிஷரி. அது பயனடையும் மாநிலங்கள் பஞ்சாப் தவிர மற்ற எல்லாமே ரைட்டு. ஓகேவா? ஸோ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா. ஸோ வெஸ்ட் சைட் ஃப்ளோ ஆகிற ரிவர் என்னது? நர்மதா தான் வந்து வெஸ்ட் சைட் ஃப்ளோ ஆகிற ரிவர். ஓகேவா? நர்மதா. இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது எது அப்படின்னா நர்மதை தான் வந்து நீளமானது. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இன்சாட் சீரீஸில் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பின சீரீஸ் என்னது அப்படின்னு பார்த்தா இன்சாட் 1B. ஓகேவா? ஆப்ஷன் பியில் இருக்க தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்சாட் வரிசையோட முதல் செயற்கைக்கோள் வந்து இன்சாட் 1B அப்படின்றதான். ஓகேவா? ஸோ ஹரப்பா வாஸ் ஃபர்ஸ்ட் விசிட்டட் பை டேஷ் இன் 1826. ஹரப்பாவை ஃபர்ஸ்ட் யார் விசிட் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ், யார் விசிட் பண்ணியிருப்பா? ஆப்ஷன் பியில் இருக்க சார்லஸ் மான்சன் தான் முதல்ல விசிட் பண்ணியிருப்பார். ஹரப்பாவிற்கு முதலில் 1826 வருகை தந்தவர் சார்லஸ் மான்சன் அப்படின்றவங்க. ஆப்ஷன் பி தான் ரைட்டு. ஓகே, சார்லஸ் மான்சன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அடுத்து டாஸ் கிவ்ஸ் அ விவிட் அக்கௌண்ட் ஆஃப் கரிகாலன் ரீஜன். கரிகாலன் ரீஜனுக்கு விவிட் அக்கௌண்ட் வந்து கொடுத்தது எது வந்து அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுது. கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பை பற்றி விவரிக்கக்கூடியது வந்து எது? மதுரை காஞ்சியா, ஸோ பட்டினப்பாளையா, பதிற்றுப்பட்டா, பரிபாலலா அப்படின்னு கேட்டால் பட்டினப்பாலை தான் வந்து நமக்கு வந்து கரிகால சோழர்களை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். பட்டினப்பாலை அப்படின்றதா. ஓகேவா? எஸ். அடுத்து சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த டைப். ஓகேவா? மகாபாரதாவை யார் எழுதியிருப்பாங்கப்பா? மகாபாரதாவை எழுதினது யார்? வியாசர் எழுதியிருப்பாங்க இல்லையா? வால்மீகி கிடையாது. ஸோ தப்பு. சூஸ் த ரைட் மேட்ச்னு கேட்குறாங்க. அடுத்து உமறுப்புலவர் சீராப்புலாரம் ரைட்டு. ஸோ ஓகேவா? வீரமாமுனிவர் தேம்பாவணி. ஓகே. மணிமேகலை யார் எழுதியிருப்பாங்க? சீத்தலை சாத்தனா எழுதியிருப்பாங்க. ஸோ தப்பு. ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து தப்பு. ஸோ கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2ம் 3ம் தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட்டு. ஓகேவா? ஸோ எஸ், இது வந்து வியாசர் வரும். மணிமேகலை எழுதினது யாருப்பா? சீத்தலை சாத்தனார் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ find the odd one out.
ஸோ ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ரிலிஜன், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் லிபர்ட்டி, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எக்ஸப்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இல்லை. ஸோ அதுதான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா. ஸோ ஹவு கேன் அ ஃபண்டமெண்டல் ரைட் கேன் பி சஸ்பெண்டட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எப்போ சஸ்பெண்ட் ஆகும், சுப்ரீம் கோர்ட் நினச்சா சஸ்பெண்ட் ஆகுமா, இல்லை. ஸோ இஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் போட்டால் ஆகுமா, ஆகாது. த பிரசிடென்ட் ஆர்டர்ஸ் டியூரிங் நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி பீரியடில் வந்து ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகும். எஸ். ஸோ செகண்ட் ஒன் தப்பு. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சியில் வந்து ஆகும். ஓகேவா. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் அப்போ நமக்கு ரைட்டு, ஆப்ஷன் சி தான் வந்து ரைட்டு. ஓகேவா. அடிப்படை உரிமைகள் எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்டால், எப்போது தேசிய அவசர நிலைகளின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையின் பேரில் வந்து இது நம்மளால் நிறுத்தி வைக்க முடியும். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. So Rajamanar Commission is on center-state relationship was established by Tamil Nadu government in 1983. 1983 நமக்கு ராஜமன்னார் கமிட்டி வரும். தப்பு இல்லையா? எந்த வருஷம்? 1969 வந்திருக்கும் இல்லையா. ராஜமன்னார் கமிட்டி எப்போ? 1969. 7th schedule of the constitution contain 3 list. எஸ், கண்டிப்பாக என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிரித்து கொடுக்குறத பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா. ஸோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து பிரித்து கொடுக்குறத பற்றி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பற்றி இருக்கும். ரைட்டு. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் ரிவால்வ் அரவுண்ட் த ஃபல்க்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் இயர்ஸ். ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு பவர்ஸ் அப்படின்றத பொறுத்து தான் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பவர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டெரிட்டோரியலி. ஸோ வந்து அந்தந்த டெரிட்டரிக்கு ஏற்ற மாதிரி அந்த பவர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ அதுவும் ரைட்டு அப்படின்னும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஸோ இதில் எல்லாத்துலையும் இது தப்பு, இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் நமக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஓகேவா, ஆப்ஷன் சி. ஓகேவா. தமிழ்நாடு அரசு 1883ஆம் ஆண்டு 1969 இருந்தால் ரைட்டு. அண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய குழு அமைந்தது. அரசவையின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களையும் உருவாக்கி அதிகார பகிர்வு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றன. அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ரைட்டு. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. ஸோ மத்திய அரசாங்கோட அதிகாரம் தேசத்தோட எல்லை முழுவதும் காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ரைட் தான். ஃபர்ஸ்ட் ஒன்று தவிர மற்ற எல்லாமே ரைட்டு. ஓகேவா. ஸோ வந்து ஆப்ஷன் என்னதுப்பா, ஆப்ஷன் எஸ், ஆப்ஷன் என்னது சி. ஓகேவா. ஆப்ஷன் சி தான் வந்து ரைட்டு நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் 144 நமக்கு வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்மியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதோட பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ. ஸோ அடுத்து கொஸ்டின்ஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 151 வருது. ஓகேவா. அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு என்டர்ஸ் இன்டு பிளான் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் எது மூலம். ஸோ வந்து 2 கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. ரெஸ்பிரேஷன் மூலம் இது ஆகுமா, இல்லை வந்து போட்டோசிந்தசிஸ் வழியாகவான்னு கன்ஃபியூஷன் ஆகும். ஆக்சுவலி போட்டோசிந்தசிஸ் வழியாக தான், ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்கள் உட்செல்லும் நிகழ்வு டேஷ் எனப்படும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்றது அர்த்தம். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து இன்கரெக்டாக பேரா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. NCPCR அப்படிங்கிறது நேஷ்னல் கார்பரேஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸா. ஸோ NCPCR ஸோ சைல்ட் ரைட்ஸ். ஸோ நேஷ்னல் கார்பரேஷன் வருமா, வராது இல்லையா. நேஷ்னல் கார்பரேஷன் கிடையாது. ஓகேவா. நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா. அடுத்து NIDM அப்படின்றது நேஷ்னல் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறது ரைட்டு. ஓகே. எலிசா அப்படின்னா என்சைம் லிங்க்டு இன்சுலின் சார்பெண்ட் அசே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இன்சுலின் சார்பேனா இல்லை, இன்சுலின் சார்பெண்டா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இம்யூனோ சார்பெண்ட், அது வந்து இன்சுலின் வராது, இம்யூனோசார்பெண்ட் ஆசே அப்படின்னு வரும். ஸோ அதுவும் தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஸோ லாஸ்ட் ஒன்று பார்க்கணும். நாக்கோ அப்படின்றது நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். அப்போ ரைட்டு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட்லி பேர்டு கேட்டிருக்காங்க. அப்போ இன்கரெக்ட்லி எது பேர் ஆகிருக்கு, 1ம்
3 வந்து இன்கரெக்ட்லி பேர் ஆயிருக்கு ரைட்டா. ஸோ ஆப்ஷன் சி அதுதான் வந்து இன்கரெக்ட்லி பேர். கொஸ்டினை வந்து எப்பயுமே வந்து கவனமாக கவனிக்கணும். கரெக்ட்லி கேட்டுக்காங்களா இன்கரெக்ட்லி கேட்டுக்காங்களான்றதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. இன்கரெக்ட்லி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்குது ஓகேவா. ஸோ ஜிம்னோஸ்பர்ம் ஆர் நாக்டு சீட் பிளான்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் கரெக்ட் தான். ஜிம்னோஸ்பர்ம் அப்படின்றது நாக்டு சீட் பிளான்ட் தான் ஓகேவா. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ovules are enclosed by ovary. Yes right in gymnospermic plants. Very good. So இதுவும் வந்து ரைட் தான் ஓகேவா. ஸோ ரெண்டுமே வந்து ரைட் ஓகேவா. ஸோ அப்போ போத் A and R are true அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ ஜிம்னோஸ்பர்ம் திறந்த விதை தாவரங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் ஆமாம். அப்போ ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்களின் சூழானது சூர்பையால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ரைட்டு. அப்போ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டுமே சரி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்கள் மெட்டல் ஆர் மெட்டல்ஸ் விச் எக்ஸல் இந்த கண்டிஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வந்து எது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மின்சாரம் நம்ம காப்பர் வந்து நினச்சிடுவோம். ஸோ காப்பர் கண்டிப்பாக இருக்குது ஓகேவா. ஸோ காப்பர் மட்டும் இருக்கான்னு கேட்டால் 3 இதில் காப்பர் வருது. ஸோ இன்னொன்று எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மட்டுமா சில்வர் டங்ஸ்டன். ஸோ சில்வரை கம்பேர் பண்ணும்போது டங்ஸ்டன் நல்லா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அதோட ஹீட்டை கண்டக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அதிகம். ஸோ ஆப்ஷன் ஏ காப்பர் அண்ட் டங்ஸ்டன் தான் வந்து ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் நல்லாவே கண்டக்ட் பண்ணும் ஓகேவா. ஹூ ப்ரப்போஸ்ட் த ஜியோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னாலே நம்ம எது தான் டாலமி தான் வந்து ஜியோசென்ட்ரிக் மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க எர்த்து தான் வந்து என்ன இருக்கும் ஸோ நடுவில் இருக்கும் அதை சுற்றி தான் எல்லாம் சுற்றுதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ டாலமியோட இதுபடி அண்டத்தின் புவி மைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யாருப்பா புவி மைய மாதிரி கொள்கை வந்து யார் டாலமி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஸோ நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் என்ன சொல்லியிருப்பாரு சூரியன் தான் ஹீலியோசென்ட்ரிக் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ சூரியன் வந்து நடுவில் இருக்கும் அதை சுற்றி தான் வந்து எல்லா கோள்களும் சுற்றுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸோடது ஓகேவா. ஸோ அடுத்து ரிப்பீட்டேட்டிவ் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெகுலர் இன்டர்வல் டைம் அபவுட் அ பாயிண்ட் இஸ் நான் எஸ். ஸோ அது என்னது முன்னையும் பின்னையும் இப்படி அடுத்தடுத்து நகர்ந்துட்டே இருக்குது அப்படின்னா அது என்ன மோஷன் சொல்லுவோம் வைப்ரேஷன் இல்லைன்னா ஆக்சிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அலைவு இயக்கம் அப்படின்னு வைப்ரேஷன் இல்லைன்னா ஆக்சிலேட்டரி ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் என்பது அப்படின்றது அலைவு இயக்கம் அப்படின்றது ஓகேவா. ஸோ அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அபவுட் முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி. ஸோ அவங்க ஒரு இன்ஜினியரா அட்வொகேட்டா டீச்சரா டாக்டரா அப்படின்னு கேட்டால் அவங்க டாக்டர் முத்துலட்சுமி தான். ஸோ டாக்டர் அப்படின்றது ஆன்சர் ரைட்டு ஓகேவா. ஸோ அடுத்து ஹூ டிஃபைன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அஸ் த ரைட் இன்ஹெரண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ் ஜெண்டர் nationality, ethnicity, language, religion or any other status. Everyone is entitled to these rights without discrimination. So இனம் பாலினம் தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையை மனித உரிமை ஆகும் என்று யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் யுஎன்ஓ வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஸோ எஸ் 158th கொஸ்டின் யூஎன்ஓ தான் சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அடுத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் ரூல் கேன் பி டிவைட் இன்டு 4 பீரியட்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து எது வந்து ரைட்டுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து 1813 இயர்லி டேஸ் ஆஃப் 1813 வந்து எஜுகேஷன் ரிவல்யூஷன் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் எஸ் இருந்தது. அப்புறம் 13 to 53 எஸ் அந்த 1 lakhலாம் வந்து சப்சிடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. 54 20 இருந்தது. 21 47 அப்படின்றதும் எஜுகேஷன் ரிவல்யூஷன் இருந்தது. ஸோ அப்போ எதுலாம் ரைட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4 ஆப்ஷன் டி தான் ரைட்டு ஓகேவா. ஆப்ஷன் டி ரைட்டு ஓகேவா. ஆப்ஷன் டி வந்து ரைட்டு ஓகேவா. ஸோ வந்து எஸ் பிரிட்டிஷ் ஆட்சியின் கல்வி கீழ்கண்டவரால் 4 காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டது. அப்போ அதில் வந்து சரியான பதில் தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. இது எல்லாமே சரிதான் ஓகேவா. ஸோ அடுத்து சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருப்பாங்க. எப்போ 2012 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம் எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எஸ் 11th January 2012 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 11 January 1912 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்டேட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆலன் ஆக்டாவியன் ஹியூம் வாஸ் ஃபார்மர் ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலன் ஆக்டாவியன் ஹியூம் அப்படின்றவங்க வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வராது. ஓகேவா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்எம் கிடையாது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபவுண்டர். ஓகேவா? ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன் அகிடேஷன் ஃபார் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து அதுவா அப்படி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஃபவுண்டர் கிடையாது. யார் ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேவா? யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன். சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த மோகன் அப்படின்றவங்க. ஆனந்த மோகன் இவங்க தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன் அகிடேஷன் ஃபார் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸ்வதேசி மூமெண்ட்ஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா டியூரிங் ஆன்டி பெங்கால் பார்ட்டிஷன்னா எஸ் ரைட். ஸோ எது வந்து 1 and 2 தப்பு. ஓகேவா? 1, 2 and தப்பு, 3 வந்து ரைட்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1, 2 இஸ் ராங் அண்ட் 3 இஸ் கரெக்ட். ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியர் ஆலன். ஸோ எஸ் 161 கொஸ்டின். எஸ் இந்த கொஸ்டின் தான் வந்து தமிழ் மீடியம்க்கு ஒரு மாதிரியும் இங்கிலீஷ் மீடியம் ஒரு மாதிரியும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ் அந்த இது வந்து இந்த கொஸ்டின் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூவ்மெண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நிறுவிய வந்து ஆலன் ஆக்டாவியன் ஹியூம் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார் அப்படின்றது இல்லை. சுரேந்திர பானர்ஜி வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்திய சுதேச இயக்கம் வந்து தொடங்குச்சுன்னு சொன்னாங்க. ரைட்டு. ஸோ அப்போ எதுவும் ரைட்டு. 1 and 3 வந்து ரைட்டு. ஓகேவா? 1 and 3 வந்து ரைட்டு. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் டவுட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து டவுட்டில் வச்சுக்கோங்க. என்ன மாதிரி வரும் அப்படின்றது தெரியல. ஓகேவா? ஸோ மோரோவர் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையும் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் என்ன இருக்கோ அதுதான் வந்து கரெக்ஷன் அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் வந்து மிஸ் மேட்சஸ் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டின் படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் என்ன மாதிரி ஆன்சர் வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ட்டு. ஒரிஜினல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பெரியார் பார்ட்டிசிபேட் இந்த நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம் அஸ் அ காங்கிரஸ் மேன் அப்படின்ட்டு நம்ம வந்து பெரியார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் மேனாக இருந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் கரெக்ட் தான். ஜஸ்டிஸ் பார்ட்டி ஹெல்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பெண்டிங் இல்லை பண்ணலை. ஜஸ்டிஸ் பார்ட்டி பண்ண கிடையாது. பெரியார் டைட்டில் வாஸ் கன்ஃபர்ட் பை யுனெஸ்கோவா இல்லை யுனெஸ்கோ கொடுக்கல. ஸோ ஹி ரேன் த லிபரேஷன் ப்ரெஸ் இன் இங்கிலீஷ் நோ. ஸோ அவர் அதை பண்ணலை அப்படின்றது தான் உண்மை. ஸோ வந்து அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. ஓகே மற்ற எல்லாமே தப்பு தான். ஓகேவா? ஸோ இதில் ரீட் பண்ணுறேன். பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டாரா? எஸ். சுயமரியாதை திருமணத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. ஸோ பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. விடுதலை பத்திரிகை ஆங்கிலத்தில் நடத்தினார். கிடையாது. அவர் நடத்தலை அப்படின்றதான். ஸோ ஆன்சர் வந்து 1 மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ எஸ் அடுத்து கட்டபொம்மனுக்கும் யாருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா பேனர் மேன் அப்படின்றது தான். ஸோ பேனர் மேன் அப்படின்றது மருது பிரதர்ஸ் வந்து காலன் மெக்கலி அப்படின்றாங்க. ஸோ யூசுப் கான் அப்படின்றது யார்? ஸோ யூசுப் கான் அப்படின்றது வந்து யார் அப்படின்னா கேப்டன் கேம்பல். ஓகேவா? யூசுப் கான் வந்து கேப்டன் கேம்பல். முத்துவடுகர் கான்போர்ஜோர். ஓகேவா? காலனல் பான் ஜோர் அப்படின்றவங்க. ஸோ வந்து என்ன மாதிரி ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1 இங்கே இருக்குது. 4, 3, 2, 1 எஸ் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? ஸோ 4, 3, 2, 1 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா?
who will be respected by all life on this earth according to வள்ளுவர். ஸோ வள்ளுவரை பொறுத்தவரை உலக உயிர்கள் எல்லாம் யாரை கை கூப்பி வணங்கும்னு சொல்லியிருக்காங்க? men of wisdom, men of virtue, men who would not kill and hurt any species of the food for their food, men of riches. ஸோ கல்வி அறிவில் சிறந்த சான்று, ஒழுக்கத்தின் சிறந்த மனிதர், உயிர்களை கொள்ளாத புலால் உண்ணாத மாந்தரை, செல்வத்தில் திளைக்கும் மனிதரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா உயிர்களை கொள்ளாத, men who doesn't kill or hurt any species for his food. ஸோ ஃபுட்டுக்காக அவரோட தனக்கான உணவுக்காக அடுத்த உயிர்களை கொலை செய்யாதவனை வந்து இந்த உலகம் வந்து கை கூப்பி வணங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்களை கொள்ளாத புலால் உண்ணாத மாந்தரை வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். ஓகேவா? ஸோ வள்ளுவருடைய கூற்றுப்படி ஓகேவா? ஸோ who according to Valluvar will not be pained by the banks of hunger. ஓகேவா? ஸோ பசி என்னும் கொடிய நோய் யாரை அணுகுவதில்லை என்று வள்ளுவர் கூறுகின்றார். people who do penance, தவம் உடையவரை, அதுக்கப்புறம் who are graceful, அருளுடையவரை, renowned people, புகழுடையோரை, people who share food with others, பகிர்ந்து உண்ணுவோரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரை பசி அணுகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்ந்து உண்போரே, people who share his food with others. ஓகேவா? ஸோ அவரோட உணவை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து உண்பவரை வந்து கொடிய நோய், பசி என்னும் கொடிய நோய் அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் கேன் பி ஃபவுண்ட் இன் பொற்பனை கோட்டை இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பொற்பனை கோட்டை இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் ரைட்டு. அடுத்து அரிக்கமேடு இஸ் சங்கம் ஏஜ் போர்ட். எஸ் ரைட்டு. இந்தியன் ட்ரெஷர் ட்ரூ ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1878. ரைட்டு. ரோமன் காயின்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. இது வந்து எங்கே இருக்குது? ரோமன் காயின்ஸ் வந்து நிறைய வந்து அரிக்கமேட்டில் ஃபவுண்ட் ஆச்சு, அது பாண்டிச்சேரியில் இருக்குது, அப்புறம் மதுரை சைடும் வந்து நிறைய ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் கிடையாது, ரோமன் காயின்ஸ் அங்கே ஃபவுண்ட் பண்ணப்படலை. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்னு 1, 2 and 3 ஆர் கரெக்ட். ஓகேவா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனை கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுகர்கள் காணப்படுகின்றன. எஸ். அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுக பட்டினமாக இருந்திருக்கு, போர்ட்டா வந்திருக்கு. ஓகேவா? சங்கம் போர்ட்டா வந்து இருந்திருக்கு. ஓகேவா? இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் வந்து 1878 வந்து வகுக்கப்பட்டுள்ளது. எஸ் ரைட்டு. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலியில் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா மதுரை பக்கத்தில் வந்து கிடைச்சிருக்கு. ப்ளஸ் அரிக்கமேடில் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அரிக்கமேடு அப்படின்றது புதுச்சேரியில் இருக்குது. ஓகேவா? புதுச்சேரி டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தது. ஸோ வந்து திருநெல்வேலி கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 and 2 and 3 ஒன்லி கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்து who declared that land belongs to God and collecting rent or tax on it was again divine law. யார் வந்து இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விருப்போர் வாடகை வரி வசூலிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? டூடு மியான் அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? டூடு மியான். ஆப்ஷன் பி டூடு மியான் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ who ran clandestine radio operation at Mumbai during Quit India movement? அப்போ யார் வந்து ரேடியோ கிளாண்டஸ்டைன் அப்படின்னு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா தானே. ஸோ எஸ், யார் பண்ணியிருந்தாங்க? உஷா மேத்தா அப்படின்றவங்க பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? உஷா மேத்தா அப்படின்றவங்க தான் ரகசிய வானொலி நிலையத்தை வந்து மும்பையில் நடத்திட்டு வந்தாங்க குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போ. ஓகேவா? ரெட்டைமலை சீனிவாசன் was honored with such titles as Rao Sahib, Rao Bahadur, Diwan Bahadur for his selfless social service. Yes, he fought for social justice, equality, civil rights, was marginalized people. Yes, கண்டிப்பாக marginalized peopleக்காக அவர் வந்து ஃபவுட் பண்ணார். ஸோ அப்போ வந்து A and R are correct. A is wrong, A and R are R is correct. ஸோ ஆப்ஷன் என்னப்பா வரும்? ஸோ எந்த கொஸ்டின் இது? 169க்கு ஆப்ஷன் பி ரைட்டா?
ஸோ ரெட்டைமலை சீனிவாசன் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் என்று பட்டங்களை சிறப்பு பெயர் பெற்றார் அப்படின்னு சொன்னாங்க. எஸ் ரைட்டு. இவர் ஒடுக்கப்பட்ட மார்ஜினலைஸ் பீப்புள், ஒடுக்கப்பட்ட அந்த வேர்டை பார்த்துக்கோங்க, சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகளுக்கு ஆகியவற்றிற்காக போராடினார். எஸ் ரைட்டு. ஸோ கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட்டு தான். ஓகேவா? ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் யாருப்பா? ஸோ என்கே. ஸோ 15th வந்து யார்? என்கே சிங். நெகோகி அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் இல்லையா? கேசி நெகோகி அப்படி. 15th வந்து யார் அப்படின்னா என்கே சிங் அப்படின்றவங்க இருப்பாங்க தலைவரா ஃபினான்ஸ் கமிஷனோட. விச் அமங் த ஃபாலோயிங் ஆர் நாட் சோர்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்? ஸோ எது வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட சோர்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னப்பா ஆன்சர்? கேபிட்டேஷன் டேக்ஸ் யூனியனோட தான், ஃபாரின் லோன்ஸ் வந்து யூனியனோட தான், கார்பரேஷன் டேக்ஸ் ஆன் இன்கம் அதர் தென் அக்ரிகல்ச்சர் கொடுக்கலாம். அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டோட, அப்போ அக்ரிகல்ச்சர் தவிர்த்துனா யூனியனோட தான். கார்பரேஷன் டேக்ஸ்ன்றது தான் யூனியனோடது கிடையாது. ஓகேவா? ஸோ அது மட்டும்தான் வந்து கார்பரேஷன் டேக்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட சோர்ஸ் கிடையாது. ஓகேவா? தலைக்கட்டு வரி அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்குரியது. அயல்நாட்டு கடன்கள் மத்திய அரசாங்கம். மாநகர வரி அப்படின்றது அந்தந்த யாருக்குள்ளது, அந்தந்த ஸ்டேட்டுக்கு, மாநகரத்துக்குள்ள இருக்க ஸ்டேட்டுக்குரியது. ஓகேவா? வருமான வரி வேளாண் வருவாய் தவிர்த்து அப்படின்னு சொன்னால் அது வந்து யாரோடது? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தான். ஸோ வந்து நமக்கு எது இல்லை, நாட் சோர்ஸ், நாட்டுன்னு கேட்டிருக்காங்க, மாநகர வரி தான் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 1978 போட்டிருந்தா கூட ஓகே. 78, 79 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆனது 1980 அப்படின்னு சொல்லுவாங்க ஐஆர்டிபி. ஸோ இதில் நமக்கு வந்து ரிலேட் பண்ணுற மாதிரியே இல்லை. ஓகேவா? ஸோ ரிலேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா என்ஆர்இபி 1980 தான். ஷார்ட்டாக வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமும் 1980 தான். ஓகேவா? ஸோ ஐஆர்டிபியை வந்து நம்ம வந்து 76 தான் வச்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அடுத்து என்ன? ட்ரைனிங் ரூரல் யூத்ஸ் வந்து என்ன அப்படின்னா 79. ஓகேவா? ட்ரைனிங் 1979. அப்போ நேஷனல் ரூரல்லஸ் எம்ப்ளாய்மெண்ட் 83 தான். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ 1918 இதை வச்சு சால்வ் பண்ணுறாங்க ஐஆர்டிபி அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வரல. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து வேறு வழி கிடையாது, நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா இது 20, இது 2, 1 எல்லாமே மாறி வருது. ஸோ ஆன்சர் வந்து நம்ம வந்து இது 1976 அப்படின்னு வச்சு எழுதுனோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 1986, 76 தான் ஐஆர்டிபி வருது. ஆக்சுவலி ஐஆர்டிபி நம்ம படித்த வரையும் 1978, அப்புறம் 1980 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் கிளாரிஃபை வேணும், அந்த கொஸ்டினுக்கு வந்து கிளாரிஃபை கண்டிப்பாக வந்து கிளைம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேஷனல் கேலண்டர் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லுவாங்க? சகா கேலண்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சகா கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த நேஷனல் கேலண்டர் இந்தியாவின் தேசிய நாட்காட்டியை வந்து சக வருட நாட்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சக வருட நாட்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி. வேர்ல்டு க்ரீன் சிட்டி அவார்டு வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹைதராபாடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1974 வந்து ஹைதராபாடுக்கு வந்து நேஷனல் க்ரீன் சிட்டி அவார்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உலக பசுமை நகரம் விருது இந்த வருடம் இந்த வருடம் இல்லை, போன வருடம் 2022க்கு வந்து ஹைதராபாத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. ஜெய்நகர் குர்தா ரயில்வே லைன் வெல் சைன்டு பிட்வீன் விச் 2 sides? யாருக்கும் இல்லை, ஜெய்நகர் குர்தா ரயில்வே லைன் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? யாருக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் நடுவில் அப்படின்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடுவில். இந்தியா அண்ட் நேபாள். அப்போ இந்தியா நேபாள்லாம் 3 எந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் தப்பு பண்ணுவோம். நம்ம டக்குன்னு இந்த 3 பார்த்தோன்னா டக்குன்னு 3 போட்டுருவோம். சில டைம் இது வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேவா? இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடுவில் தான் ஜெய்நகர் குர்தா ரயில்வே வந்து நம்ம போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அபவுட் ஈஸ்ட் அண்ட் கோஸ்டல் பிளைனை பொறுத்து எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இட் லைஸ் பிட்வீன் ஈஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் அரேபியன் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரேபியன் சியா அப்படின்னு கேட்டால் இல்லை, பே ஆஃப் பெங்கால். அரேபியன் சி கிடையாது. ஸோ எந்த வந்து ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் வந்து எங்கே இருக்குன்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அரேபியன் சி கிடையாது, பே ஆஃப் பெங்கால். ஸோ பே ஆஃப் பெங்காலுக்கு நடுவில் இருக்குது. ஓகேவா? த கோஸ்டல் பிளைன் பிட்வீன் மகாநதி அண்ட் கிருஷ்ணா ரிவர் இஸ் நோன் அஸ். மகாநதிக்கும் கிருஷ்ணா ரிவருக்கும் இடையிலான அந்த விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா
northern Sirkas அப்படின்னு சொல்கிறோம். எஸ் ரைட்டு. The coastal plains lie between Krishna and Kaveri river is called Coromandel coast அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு. ஸோ எதுவும் ரைட்டு? ஆப்ஷன் சி தான் ரைட்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி 1 and 3 ஆர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஈஸ்டர்ன் கேட்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் ஈஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால் வந்திருக்கும். அரேபியன் சி கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஓகேவா? ஸோ அடுத்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ மனாஸ் அப்படின்றது எங்கே இருக்குது? மனாஸ் அப்படின்றது அங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனாஸ் வந்து அசாமில் இருக்கும். ஓகேவா? சிம்ப்ளிபல் அப்படின்றது ஒடிசா தான். ஓகேவா? ஸோ அதுதான் கரெக்ட்லி அப்போ மேட்ச்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சுந்தர்பன் எங்கே இருக்கும்? வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். கட்ச் எங்கே வந்திருக்கும்? குஜராத்தில் இருக்கும். ஓகேவா? கட்ச் அப்படின்றது எங்கே இருக்கும்? குஜராத்தில் இருக்கும். ஸோ எல்லாமே மாறி இருக்கு. சிம்ப்ளிபால் அப்படின்றது மட்டும் ஒடிசா அப்படின்றதுல கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்து சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் வந்து எந்த நதிக்கு நடுவில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா எந்த நதிக்கு நடுவில்? நர்மதா நதிக்கு நடுவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நர்மதா நதிக்கு நடுவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ் ரைட் தானே. 178. எஸ். அடுத்து பார்க்கலாம். ஸோ காப்பர் ஸ்டாச்சு ஆஃப் புத்தா அபவுட் டேஸ் ஃபீட் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நலந்தா இன் பீகாரில் வந்து நமக்கு காப்பர் புத்தாவோட இது இருக்குது. ஸோ அது 18 அடி. ஓகேவா? 18 ஃபீட் ஹைட், 18 அடி உயரம் உள்ளது. ஓகேவா? ஸோ அடுத்து சர் டைனசிட்டி ஃபவுண்டட் பை சூர் டைனசிட்டி அப்படின்றது யார் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? ஷேர் ஷா அப்படின்றவங்க சூர் டைனசிட்டி வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. சூர் வம்சத்தை நிறுவியவர் ஷெர்ஷா சூரி அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ எஸ். அடுத்து இந்த அஷ்டபிரதான் ஆஃப் சிவாஜி கேபினட் சீஃப் ஜஸ்டிஸ் வாஸ் கால்ட் அஸ். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ்ட வந்து சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நியாயாதீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியாயாதீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நியாயாதீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அடுத்து கோர்ட் ஆஃப் அக்பர் அண்ட் வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பிளைண்ட் போர்ட் ஆஃப் அக்பர் இஸ். ஸோ கோர்ட் ஆஃப் அக்பர்ஸ் அண்ட் வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் த பிளைண்ட் போர்ட் ஆஃப் அக்பர். ஸோ அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த டேஸ் ஆக்ராவின் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என்ன? பலராலும் அறியப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருப்பா? சூர்தாஸ் அப்படின்றவங்க தான். யார்? சூர்தாஸ் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? சூர்தாஸ். ஓகே. ஸோ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து ஃபைண்ட் அவுட் ராங் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் பாபர் நாமா அப்படின்றது ஆட்டோபயோகிராஃபி தான். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் துசிக்கி பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரைட்டு தான். கொனார்க் அப்படின்றது சன் டெம்பிள், அது சிவன் டெம்பிள். சிவா டெம்பிள் கிடையாது, சன் டெம்பிள். ஓகேவா? சன் டெம்பிள் அது. ஓகேவா? ஸோ அதுதான் தப்பு. ஸோ ராங்லி பேடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொனார்க் அப்படின்றது தப்பு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இங்கிலீஷ் வந்து இந்த குதுப் மினார் வந்து விக்ட்ரி பவர்னு கொடுத்துருக்காங்க. இது விக்ட்ரி பவர் கிடையாது, டவர். ஓகேவா? ஸோ முகமது இக்பால் அப்படின்றது உருது போயட் தான். ஓகேவா? ஸோ இந்த டவர் வந்து பவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஸ்டின் வந்து எப்படின்னு தெரியல. வெற்றி கோபுரம் தான் தமிழில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் தான் பவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் ஆனால் நமக்கு வந்து என்ன அப்படின்னா கொனார்க் அப்படின்றது சன் டெம்பிள். ஓகேவா? ஸோ எஸ் இதோட முடிஞ்சுது நமக்கு. இதுக்கப்புறம் இருக்கா? எஸ் இதோட முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ எஸ் நம்ம எல்லா கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் மேக்ஸ் தான் வருது. எஸ் 83க்கு அப்புறம் 83 எஸ் அவ்வளோதான். ஸோ எஸ் அவ்வளோதான் முடிஞ்சது இல்லையா? ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ 1-2 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து டவுட்டில் வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க கொஸ்டின்ஸில் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அது மட்டும் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்தோடனே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ் எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் செக் பண்ணிடலாம் எதையாவது மிஸ் பண்ணியிருக்குமா அப்படின்றத. ஸோ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ்
ஸோ எஸ் நம்ம இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம், தனியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ விட்டு வச்சுருக்க கொஸ்டின்ஸை நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, லாங்கஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எஸ் நர்மதா தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரைட் தான். ஸோ ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த செக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டர்ன்ஸ் எப்படி வருது, கொஸ்டின்ஸ் எப்படி வருது அப்படின்றத உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ நம்ம வீடியோவில் போட்டுட்டு இருக்க மாதிரியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எல்லா எக்ஸாம்ஸையும். ஸோ நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லா வீடியோஸையும் மறக்காமல் வந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.